இதாக பண்ணினேன். அதுக்கு பிறகுதான்டா அந்த சொல்லுவாங்க எங்க வாத்தி சொல்லு அந்த கொடுப்புக்குள்ள ஒரு பல்லு முளைக்கும் கடைசியா கடவாப்பல் இல்லப்பா ஞானப்பல்லுன்னு சொல்லுவாங்க. அது சொல்றது ஞானப்பல்லுன்னு சொல்லுவாங்க. அதை ஏன் முளைக்கிறேன்னு சொன்னாங்க இந்த விஞ்ஞான வாத்தி சொல்லிச்சு. அது அந்த 19 வயசுல ஏஎல் எழுதிட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யற, யூனிவர்சிட்டி போறதா, யூனிவர்சிட்டி இடைக்காட்டி வேலைக்கு போறதா, இல்லாட்டி என்ன செய்யறேன்னு தெரியாம ஒரு இது நிக்க அந்த ஏஎலும் அந்த ரிசல்ட் வந்த பிறகு ஒரு ஒரு சிந்தனை ஒன்று மண்டைக்கு அடிக்கும். அப்ப அந்த பல்லு முளைக்கும். 19 வயசு 20 வயசுக்குள்ள அந்த பல்லு முளைக்கல. அதாலதான் அந்த ஞான பல்லுன்னு சொல்றேன்னு சொல்லி சென்றால் அப்போ எனக்கு ஞானம் பிறக்கலையே. நான் ஃபர்ஸ்ட் லவ் உண்மையா அந்த ஃபர்ஸ்ட் லவ் என்று இருந்தது 19 வயசுல, சரியா 19 வயசுல. அப்ப அந்த லவ் வந்தது. அப்ப இந்த முறை தூது புறா விடையில புறாவே வந்துட்டு புறாவே வந்துட்டு நான் அதை இப்போ சொல்லல. அது சொன்னா அது நீ திருப்பி இதாகும். பாஸ்ட் லைஃப் கலர்னா ப்ரெசன்ட் லைஃப் போயிடும். அதுதான் முக்கியம். தெளிவா இருக்கும்டா. அப்போ தானா வந்தது. நான் அப்புறம் அப்படியே போச்சு. அது நிறைய சண்டைடா. அப்போ நிறைய சண்டை. அப்போ நான் ஃபஸ்ட்டே எழுதலை. எழுதாமல் சுற்றிட்டு கொஞ்ச நாள் ஒன்று படித்தேன். அப்புறம் அதை விட்டுட்டு வேற ஒன்று படித்தேன். கடைசியாக நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரியா ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னுட்டேன். ஆனால் அந்த ஸ்கூலில் சென்ட் சேவியர்ஸ் கொஞ்சம் பெரிய ஸ்கூல், மன்னாரில் பெரிய ஸ்கூல். அப்போ நான் அந்த ஸ்கூலில் ப்ரிஃபெக்டாக இருக்கணும்னு சின்னன்லேருந்து ஆசை எனக்கு. நான் 1ஆம் ஆண்டுலேருந்தே படிக்கிறேனே. சின்னன்லேருந்தே ஆசை நான் அந்த ப்ரிஃபெக்டாக வந்துடுவோன்னு சொல்லி. அதுக்காகவே அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன். ஏஎல் அப்படி ஓயல் நல்ல ரிசல்ட். சும்மா குழப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிறதில்ல அப்படி இப்படிலாம் கட்டடிச்சு தெரிஞ்சுட்டு அந்த ப்ரிஃபெக்டாக வருவோன்றக்காண்டியே போனேன் ஸ்கூலுக்கு. ஓகே ப்ரிஃபெக்டாக வந்துட்டு பிறகு அதெல்லாம் அந்த ஒரு பெருமை. ஓகே நானும் சென்ட் சேவியர்ஸ் ப்ரிஃபெக்டாக நீ இருந்தியா? சரி அப்ப நீ சொல்ல எனக்கு என்ன சொன்னதா தெரியுமா? ப்ரிஃபெக்ட்டுக்கு போட அப்போ வீட்டை வைக்கிட்டேன். படிக்கிறது தானே முக்கியம். அந்த அதுக்கு ப்ரிஃபெக்ட்டுக்கு போகிறேன். இங்க என்ன நடக்குது? அசம்பிளி கட்டடிக்கிறக்காண்டியே ப்ரிஃபெக்டாக வந்தவன்டா இந்த சேனாபதி. அப்போ வந்தாச்சு. வந்தால் அதுக்கு பிறகு நான் ஸ்கூலே கட்டடிச்சிட்டேன். அப்போ அந்த இது முடிஞ்ச எக்ஸாம் எழுத போகிறோம். அப்போ நான் ஸ்கூலில் வளமையாக போகிற மாதிரி நான் ஸ்கூலில் லீவ் ஆகி வந்து இப்போ எக்ஸாம் மட்டும் எழுதில்லை. சரியா ஏஎல் எக்ஸாம் எழுதலாம். 20 பேஜ் எக்ஸாமே எழுதில்லை. எழுதாமல் வீட்டை சுற்றிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஃபோட்டோகிராஃபி. அப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துட்டு கொஞ்சம் அந்த இதை ஏறிடும். ஏதாச்சும் வந்தானே ஃபோட்டோகிராஃபர் கேமரா வண்டி அப்படி கேமரா வண்டித்தாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஆகிறதுனால என்னப்பா இட போகுது? சம்பளம் கம்மியாக வரும். ஃபோட்டோகிராஃபராக அப்போ இருந்து கேமரா சரி அப்பா சொன்னேன் சரி வேண்டி தரேன். இப்போ கோர்ஸ் ஒன்று செய்யும்போது பழகிட்டு இது செய்தாங்க. உண்டா எங்கள் அப்பா இப்படி சொன்னேர்ல அவருக்கா நான் ஏழு எழுத மாட்டேன் படிக்க மாட்டேன்னு சொல்லு. எங்கள் அப்பா சொன்னேர் தம்பி பைக் வேண்டி தரேன் படிக்கிறீங்களான்னு கேட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. என்ன ஒரு அப்பா உண்மையாடி பைக் வேண்டி தரேன் படிங்க தம்பியேண்டு அப்படி வாங்க போங்கன்னா பேருங்கப்பா. அந்த கோவம் வந்தால் இப்பயான்னு இருக்கா வருஷத்துல ஒருக்கா அப்படிதான் வாடான்னு சொல்லுவார். வாட கோவத்தில் மட்டும்தான் சொல்லுவார். பெரும்பாலும் கோவத்தில் பெரும்பாலுமான வாங்க போங்கன்னா கதைப்பு. இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். பைக் வேண்டி தரீங்க சரி படிக்கிறேன். அந்த மனுஷன் இப்படி கேட்டுட்டே ஓகே பைக் வேண்டி தரேன் படிங்கன்னு சொல்லுவோம். அப்போ இந்த கொரோனா வந்துட்டு கணக்கான கொரோனா லாக்டவுன் வந்து மாட்டியாச்சு. அப்போ பைக் வேண்டி தரேன்னு சொல்லி நானும் சரி எடுத்துருவோம் பைக்கை படிக்கிறோம் அப்படின்னு நினைப்பில் இருக்கேன். சரி அப்போ இப்படியே கொரோனா 4 மாதம் அந்த லாக்டவுன் வந்து 4 மாதம் லாக்டவுனில் இருந்தோம். இப்போ 2-3 மாதமாக சரி படிக்கிறேன்னு கதை. இப்போ கடைசியாக படிக்கிறத விட்டுட்டு பைக் மட்டும் வேண்டித்தாங்கன்றதுக்கு வந்துட்டேன். சரியா பைக் படிக்கிறதே பைக் படிக்கிற கணி தான் பைக்கே வேண்டி தரேன்னு சொன்னது. கடைசியாக
படிக்க மாட்டேன், பைக் Bike வேண்டியதான் மட்டும் வந்துட்டேன். ஓகே, அந்த கட்டத்துக்கு வந்துட்டேன். அப்பங்கட்ட மிஞ்சிடும் மாட்டுவார் ராஸ்கோர். அப்ப வாங்கி தந்துவரா? ஓ அப்போ கொரோனா இல்லை, கொரோனாவெல்லாம் வேண்டிய இல்லை. கொரோனா முடிஞ்சு அடுத்த மாதம் நான் பைக் எடுக்கிறேன். சரியா இப்போ 18 வயசு போயிட்டு இருக்கு. 19 ஆக இல்லை. சரி சரியா 18 வயசுல சரியா போய் பைக் எடுத்துட்டேன். கேடிஎம் ஆண்டுக்கு. அப்போ கடைசியாக நின்றது மூன்று பைக் தான் நின்றுது. கஷ்டப்பட்டு எடுத்துருறாரு. கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தால் பாவம் இந்த படிக்காத பண்றது. சரியா அதுக்கு பிறகு தான் இருந்து படிக்க பைக்கெல்லாம் எடுத்து வச்சு கொஞ்சம் தூரம் கொஞ்ச நாள் ஓடி திரிஞ்சு 2-3 மாதம் போயிட்டு அப்போ என்ன பட்ச 7 எழுத போகிறாங்க. இப்போ அப்போது எனக்கு இதாக இல்லை, நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு நாள் அப்படி வீட்டு அண்ணாவோட சண்டையில் அண்ணா பேசி போட்டான், நீ 7 இடத்துல உங்களுக்கு பைக்கில் காதல் வந்து பைக்கில் காதல் ஓண்டா அப்படி சொல்லலாம். நாங்கள் கெண்ட மாத்தையில் பார்த்தீங்களா, அது பைக்கில் காதல். நான் எங்கேயோ போயிட்டுருக்கேன்னு லவ் டாபிக் வருவோம், வரப்போகிறேன். அது இதெல்லாம் சொன்னா தான் ஒரு உத்வேகம் ஒன்று வரும். சரியா அப்போ படிக்காமல் சுற்றிட்டு இருந்துட்டு பைக்கையும் எடுத்து சுற்றிட்டு இருக்கேன். பைக்கினே படிக்கிற பைக்கை வர எடுத்துனா இன்னும் சொல்லுவாங்க சரி தருதலதான் முடிஞ்சன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அண்ணன் ஒரு சண்டையில் சொல்லிட்டான், பேசிட்டான். எனக்கு அதோட ஒரு மாதிரி ஆயிட்டு சூடு சுரணை வந்துட்டு அதுக்கு பிறகு படிக்க திருப்பி அப்போ தான் படிக்கிறேன். திருப்பி இருந்து படித்து நல்ல இதுக்கு ஓரளவுக்கு நல்லா படிச்சுன்னு வந்துட்டேன். அப்போ தாண்டா வீடு மாறி போய் வாடகைக்கு ஒரு வீட்டில் இன்னொரு வீட்டில் இருக்கும். அந்த வீட்டுக்கு முன் வீடு தான் நம்ம வீடு. கரெக்டாக சொன்னீங்க. அப்போ தான் அந்த இது தொடங்கிச்சு. கடைசியாக செகண்ட் சி குழப்பி வந்துட்டேன். சரியா குழப்பிட்டு அப்போ லவ்வுக்கெல்லாம் வீட்டு சப்போர்ட். எங்கள் வீட்டை தெரியும், அவங்க வீட்டை தெரியும், 2 வீட்டையும் சப்போர்ட். அப்போ கணக்கு கதையெல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ கரண்டா வரலாம் இல்லை, அது புட்டுக்குச்சுடா. 6 மாதம் லவ். ஓகேவா, முளையிலேயே கிளியர் முளையில் இல்லை 6 மாதம் இல்ல. பட் அவ 2 வீட்லயும் அக்செப்ட் பண்றதுக்கு அப்போ டீப்பா போயிட்டு. சரி, ஷார்ட் பீரியட் பட் டீப்பா. காரணம் தெரிந்து கொள்ளிலுமோ? காரணம் மாதிரி டாக்ஸிக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ எனக்கு விளங்கல டாக்ஸிக் என்ன ரிலேஷன்ஷிப்பில் டாக்ஸிக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு அப்போ விளங்கல. இப்போ டாக்ஸிக்கு எனக்கு தமிழ் அர்த்தம் கூட தெரியாது, டாக்ஸிக்ண்டா என்னன்ற அர்த்தம் கூட தெரியாது. இப்போ தான் அது டாக்ஸிக்ண்டா அபாயம் அப்படி ஒரு இது தெரியுது. யூனிவர்சிட்டியில் வந்து அடிகள் வாங்கி இல்லை, அந்த டாக்ஸிக்ன்ற வேர்டே வந்துடா அப்போ தான் அது ட்ரெண்டாக வலிக்குது. டிப்ரெஷன், இந்த டாக்ஸிக், இப்போ கணக்கு ரெட் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக், அதெல்லாம் இப்போதான்டா இப்போதான் எப்படி தெரியுது மாறல. வேனம், கார்னேஜ், டாக்ஸிக் அப்படித்தானே அந்த வேர்டே தெரியாது, யூஸ் பண்ணுறது. அபாயத்துக்கு டேஞ்சர் தானே அபாயம். இப்போதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன்டா. கேட்கவும் இல்லை, பார்க்கவே. ஆரம்பிச்ச காலத்திலே நல்லா அனுபவிச்சா தெரியல. ஸ்னாப்சாட்டில் போய் கதைப்பாங்கன்னா என்னத்துக்கு கதை. அவன் இப்போ கதைச்சோடனே அந்தப்படி ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணோடனே அதை வந்து என்னட்டு சொன்னான். இப்போ என்னென்னு கேட்க, இல்லை எப்படி செய்கிறான், ஏன் அப்படி செய்கிறான்னு கேட்க, இல்லை கதைச்சேன் அதோட அப்படி செய்தான்னு சொன்னேன். நீ ஏன் கதைச்சேன்னு கேட்க, ஸ்னாப்சாட்டில் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணுறதா. எனக்கு மண்டேல போயிட்டு ஸ்ட்ரீக்கா. நான் ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல நான் இல்லை, வீட்டை கொஞ்சம் குட்டிச்சாத்தான் இருக்குது. அது அந்த ஃபோனில் எடுத்து அந்த பொம்மை மாதிரி அந்த இது மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, அதுகள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் குட்டிச்சாத்தான் வந்து ஃபோனை ஸ்னாப்சாட் வேணும்னு கேட்குறேன். அதுக்காண்டி தான் அதை வச்சுருந்தேன். எனக்கு எந்த அறிவு அவ்வளோதான்டா அந்த இதை பொறுத்த வரைக்கும், ஸ்னாப்சாட்டை பொறுத்த வரைக்கும். பிறகுதான் தெரியும் ஸ்ட்ரீக் இருக்குன்றானுகள், கதைக்கிறானுங்க, 1 அனுப்பலான்றானுகள், இது கணக்கு அனுப்பின மாதிரியும் கதைக்கிறானுகள். அப்பதான் எனக்கு அது தெரியுது. சரி, அந்த அளவுக்கு போயிருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எனக்கு தெரியல. இப்போ நான் ஏதோ உள்ளுணர்வு இருக்கு அப்படி சொல்லலாம். சரியா, அப்போ அதுக்கு பிறகு நான் வேணாண்டேன், அவள் வேணாண்டாள்.
பிறகு கடைசியாக நான் இப்போ எக்ஸாம் வரப்போகுது டிசம்பர். நான் 2021 தானே, 21 நானும் 21 எழுத போகிறேன். இப்போ கடைசி சரிப்பா ஃபெப்ரவரி நாங்கள் டிசம்பர் இதில் சொல்லிட்டேன் நான். இல்லை வேணாம், படிப்போம் முதல், படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம்னு சொன்னேன். ஓகே இப்போ எக்ஸாம் படிப்போன்னா என்னடா இது, என்ன யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லலையே, எக்ஸாம் முடிச்சுட்டு வரேன் இன்னும் 1 மாதம் 2 மாதம். இப்போ நான் சரி சொல்லிவிட்டு கொஞ்சம் பொறுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம் எழுதி முடிஞ்சு முன்வீடு தானே நினச்சா பார்க்கலாம். இப்படியே கொஞ்ச நாள் ஓடி எக்ஸாம் முடிகிற கட்டத்துக்குள்ள அவள் வேற யாருடைய கதைச்சிட்டு இருக்கலாம். இப்போ நீ எக்ஸாம் எழுத இல்லை, வேற யாருடைய கதைச்சிட்டு இருந்திருக்கு. அப்போ அதுக்கு பிறகு நான் அப்படியே போட்டும் போடா அப்படின்னு விட்டுட்டேன். போனா போகட்டும் பிச்சை உசிறுதானே. இல்லைடா, லவ் பண்ணது 6 மாதம்தான், அதில் கஷ்டப்பட்டது 2.5 வருஷம். அதுலேருந்து வெளியே வந்து மூவனாகி கொஞ்ச நாளைக்கு பிறகு திருப்பி போய் பார்க்க போகிறோன்னு யாழ்ப்பாணத்துக்கெல்லாம் போய். அவர் சரியான ஃபேமஸான நபர், உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஸ்கிரீன் ஆஃப் ஆன பிறகு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரி, அண்ணாண்ட கரண்ட் லாபுக்கு வேணாம்னா உண்ட ஸ்டோரியை எனக்கு ஸ்டோரியே இல்லைப்பா, அதனால நான் பின்னாடி இப்படி முடிச்சுட்டா என்ன? அதான் நான் ஸ்டார்ட் பண்ண முன்னமே சொன்னேன்ல, என்கிட்ட ஸ்டோரிஸ் இல்லை, நான் படித்தது இல்லை. நீ ஏன் உனக்கு ஏன் லவ் ஸ்டோரி இல்லைன்னு சொல்லு. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. இல்லைன்னுலாம் ஒரு ரீசன் இருக்குவா. ஹிந்து பிரிமியர்ல அறிவே இல்லை, ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண மட்டும்தான் தெரியும். குழந்தை போறாங்க, பாஸ் பண்ணது திருப்பி பதிவிடுறாங்க. ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணியாச்சு, வேம்படி போயாச்சு. வேம்படி கேர்ள்ஸே அடிக்கிறாங்க, எல்லாரும் போட்டு வேம்படி கேர்ள்ஸ் போட்டு குத்துறாங்க. நாங்க படிப்போம், அவங்களுக்கு போறாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கேர்ள்ஸ் ஒன்லி ஸ்கூல், அங்க நான் என்னத்த பண்ணலும் எனக்கு சம்பந்தமே என்ன வந்து டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடாது. அது நாங்க வந்து ஸ்கூல்ஸ் வார்லாம் தனியா பண்ணுவோம். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, நான் வந்து கேர்ள் கைட்ஸ்ல இருந்தேன். அப்போ அதுக்கு சுற்றி திரிவேன், படிக்கிறது கொஞ்சமா அவரேஜா, அப்படியே என் லைஃப் முழுக்க அப்படியே போயிட்டு. நான் ஒரு பீரியட் கிரஷுக்கு வேம்படியில் நான் எங்கே கிரஷுக்கு போகிறது, டியூஷன் போனது. இந்த ட்ரெண்ட் ஒன்று போகுதுடா, இல்லப்பா நான் எதுவும் சொல்லல பொறு, நான் சொல்றேன். அந்த சேர்மார லவ் பண்றது ட்ரெண்ட் ஒன்று, பாத்திமா. அதுக்கு எங்க ஸ்கூல்ல பாத்திமாரே இல்ல, ஃபுல்லா டீச்சர் மேட்ச். கேர்ள்ஸ் ஸ்கூல்னா கேர்ள்ஸ் இருந்தது ஒரு 4-5 சேர், ஒரு சேருக்கு ஃபுல்லா இருந்தா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பிடிஎஸ் கலாச்சாரம், என்டிஜி கலாச்சாரம். என்டிஜி எனக்கு ஏன் பாப்பா நான் பிடிக்கும் சார், நான் அப்படிலாம் பாப்போம் தகவல் பருப்பேன். கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல, என்டிஜி சார் வந்து கொஞ்சம் அவர் தான் எனக்கு படிப்பிச்சதுல யங்கர் சார், எங்களை விட ஒரு 6-7 வயசு தான் கூட போல. அப்ப அவர் வந்து ஃபன்னா இருக்கும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே.